வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி வச்சுட்டு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டேஸ்டியான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாம். இப்போது ஒரு வெங்காயம் மெலிசாக அரிஞ்சிக்கலாங்க. கோஸ் இருந்ததுன்னா கோஸு, கேப்சிகம், கேரட் இதெல்லாம் மெலிசாக நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சிடலாம். பூண்டு ஒரு 4 பல் இதில் சின்னதாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 2 பல் பூண்டும், கொஞ்சமாக இஞ்சி, 2 வரமிளகாய் இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு குறக்குறன்னு அரைச்சிக்கலாங்க. இதே போல் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், பட்டை 2 சின்ன பீஸு, சின்ன துண்டு பட்டை இதில் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் பூண்டும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாங்க. மிளகாய், இஞ்சி, பூண்டு அரைச்சி வச்சுருந்தா இந்த பேஸ்ட் இதில் போட்டுட்டு அதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இதில் காரம் இன்னும் தேவைப்பட்டதுன்னா இன்னொரு மிளகாய் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதில் 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருந்தேன். நல்லா இந்த இஞ்சி, பூண்டு இதெல்லாம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் இதில் சேர்த்துக்கலாம். கேரட், கேப்சிகம், கோஸ் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டு அதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு கலந்துக்கலாங்க. இப்போ இந்த ஆவியிலே இது கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும், மூடி வச்சிடலாம். நமக்கு தேவையான ரைஸை நான் வடித்து ஆற வச்சுட்டேங்க. பிளேட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த காய்கறியும் ஒரு பாதி அளவு நல்லா வெந்துருச்சு. இது நம்ம குயிக்காக செஞ்சிடலாங்க. சாதம் மட்டும் வடிச்சிட்டா போதும். இப்போ இந்த சாதம்லாம் நல்லா ஆறின பிறகு இந்த காய்கறியோடு போட்டுடலாம். கரண்டி நல்லா கலந்துட்டு கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மேலே அப்படியே தூவிடலாம். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2லேருந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக தக்காளி சாஸ், டொமேட்டோ சாஸ் போட்டுட்டு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு கலந்துக்கலாங்க. நல்ல டேஸ்டான வெஜிடபிள் ரைஸ் தயாராகிடுச்சுங்க. இது நல்லா சூடாக நம்ம பிளேட்டில் வச்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே நம்ம வெங்காய தயிர் பச்சடியும் வச்சு கொடுக்கலாங்க. அருமையான இந்த லஞ்ச் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த ரைஸ்லேயும் பண்ணலாம். மேலே அப்படியே மிளகுத்தூள் தூவிடலாங்க. அவசரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் இது போல் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸும் சாதமும் இருந்ததுன்னா போதுங்க. டக்குன்னு இந்த வெஜிடபிள் ரைஸ் செஞ்சிடலாம். வெஜ் ரைஸ் நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.